இந்த மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும். இது பாருங்கள், இது சின்ன சைஸு, இது பெருசு. உங்களுக்கு இதை விட சின்னதும் கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூன் மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நெக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ட்ரா பண்ண நெக்கு மேலேயே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அது மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். விழுந்துரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம போடணும்னு அவசியம் கூட கிடையாது. பத்திரமா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நமக்கு ஸ்டிச்சிங்கே தேவையில்லை, அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நெக் பேட்ச் நம்ம நெக்கு டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பட்டு சாரீ இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பட்டு சாரியில் சாரியோட கலரையும் ப்ளவுஸில் கொடுத்துருக்குற கலரையும் ரிலேட் பண்ணி நீங்கள் அந்த கயிறு வாங்கிக்கலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து எந்த சாரீ சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கு நெக் டிசைனை ஹைலைட் பண்ணி ப்ளவுஸ் போடுறாங்க. அப்படி போடும்போது அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப லுக் அதிகமாகிடுது. இந்த பாருங்கள், இப்போது இது மேலே இந்த கயிறை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படியே மைல்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கம் அப்ளை பண்ண இடத்துலையே இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஐடியாவுக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வச்சு நீங்கள் எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஒன்று ஒன்றா செய்ய உங்களுக்கு அடுத்தடுத்த ஐடியா கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது லைனு ஃப்ரண்ட் உள் பக்கத்தில் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப கிட்ட போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி மெலிசாக கிட்ட போடுங்க. இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் நம்ம ஸ்டோன் செயின் அப்ளை பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வைக்கலாம். ஸ்டோன் செயின், அடுத்து ஒரு கயிறு, அடுத்து அதாவது பால் செயின் ஃபஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து இப்போ கயிறு வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு பால் செயின் வைங்க. இது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம கை வச்சு பண்ணுறதை விட நமக்கு வந்து ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு அதை வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் இதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ இது உள்பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ
இப்போ அடுத்து ஒரு ஸ்டோன் செயின் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இதை ஒட்டிடுங்க. இது நீங்கள் உங்களுக்கு இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது வரவே வராது, விழாது. நல்லா காய வைக்கணும், அதுதான் மெயின். இதில் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு ஸ்டோன் செயின் வைக்கலாம். ஸ்டோன் செயின் உங்களுக்கு கலர்லேயும் கிடைக்கிது, மல்டி கலர்லேயும் கிடைக்கிது. ஸ்டோன் வந்து மல்டியாக இருக்கும், அதாவது கலர் வந்து மிக்ஸ்டு இருக்கிற மாதிரி ஷைன் இருக்கும், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒயிட் கல். இதில் கலர் ஸ்டோனும் கிடைக்கிது. நமக்கு சாரீக்கு ரிலேட்டடாக நம்ம கலர்ஸ் வாங்கிக்கலாம். பிளாக்கு, ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ் அதில் கிடைக்கிது. அந்த மாதிரி கலர்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோல்டுக்கு இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து ஒரு பால் செயின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பால் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து 4 லைன்ஸ் பால் செயின் வந்திருக்கு, 1 லைன் ஸ்டோன் செயின் வந்திருக்கு, 2 லைன்ஸு த்ரெட்டு வரப்போகுது. இப்போ 1 லைன் ஒட்டி இருக்கிறோம், இன்னொரு லைனுக்கு த்ரெட் வைக்கணும். அப்போ இன்னும் இது ஹைலைட்டாக தெரியும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கும் இது ஒரு நீட் லுக்காக இருக்கும். இது பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். நெக்லைனில் ரொம்ப அழகாக தெரியும் இது. இப்போ அடுத்து நம்ம த்ரெட் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த த்ரெட் ஒட்டணும், கம் போட்டுக்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற த்ரெட்டு, ஸ்டோன் செயின், பால் செயினை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஹை லுக் இருக்கிற ஒரு நெக்கை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் செய்ய முடியும். நம்ம ஒன்று ஒன்றா அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்